ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வந்து கேரளா ஸ்பெஷல் பழம்பொரி தான் செய்கிறேங்க. அது சீக்கிரமாக செய்யலாம். நீங்கள் ஈவினிங்கு குழந்தைகளுக்கெல்லாம் டக்குன்னு செஞ்சு கொடுத்துலாம். அதுக்காக ஒரு பக்கம் எண்ணெய் காய வச்சுருக்கு. ஒரு பாத்திரத்தில் நம்ம 1 கப்பு மைதா, ஒரு 3 ஸ்பூன் வந்து பச்சரிசி பவுடரு, அதுக்கப்புறம் வந்து ஃபுட் கலர் வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் பேக்கிங் பவுடர் லைட்டாக போட்டிருக்கு. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கு. பழம் வந்து நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. நேந்திர பழத்தில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி மாவு பருவம் இருக்குது இல்லைங்க, அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப வந்து லூஸாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், பழத்தை வந்து 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கு. அது நம்ம வந்து இந்த மாவில் வந்து டிப் பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் கேஸ் சிம்மில் வச்சுட்டு 2 பக்கமே நமக்கு முறித்து எடுத்தோன்னா சூப்பரான பழம்பொரி ரெடி. கேரளாவிலலாம் நீங்கள் போனோன்னா எல்லா கடைகளிலும் மேக்ஸிமம் டீ கடைகளில் இந்த பழம்பொரி ஸ்நாக்ஸாக விற்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்கூலெல்லாம் லீவ் விட்ருக்குல்ல, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த பழம்பொரி டிஷ் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.